ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். என்னோட திருப்பி கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை திருப்பி கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 25 வசனம் 29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஓடுகிற ஒரு எண்ணம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஒருவேளை நம்ம கிட்ட வசதி இருந்துச்சுன்னா நமக்கு மீண்டும் மீண்டும் பொருள்கள் சேர்த்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணம் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக தோன்றுகிறது. வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான் என்று சொல்லி. அப்போ இந்த வேத வசனத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பாகிய ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Matthew chapter 25 verses 29 in amplified version. For to everyone who has will more to be given, and he will be furnished richly, so that he will have an abundance. அப்போ இங்க உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது எப்படி more will வாஞ்சை, அதிகப்படியான வாஞ்சை. யாருக்கெல்லாம் அதிகப்படியான வாஞ்சை இருக்கிறதோ அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று தமிழிலே மொழிபெயர்ப்பு நடக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் அதிகப்படியான வாஞ்சை இருக்கிறதோ அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். எப்படி பெற்றுக் கொள்கிறார்களாம்? will be furnished richly. அப்போ ஐஸ்வரியத்தோட, எப்படி ஐஸ்வரியத்தோட மகிமையோட பெற்றுக் கொள்கிறார்கள். so that you will have an abundance. அப்போ அதனாலதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அப்போ ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன? வாஞ்சை உள்ளவன் எவனோ, கர்த்தரிடத்திலே வாஞ்சை உள்ளவன் எவனோ, தேவனிடத்திலே வாஞ்சை உள்ளவன் எவனோ அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் எவ்வாறாக பெற்றுக் கொள்கிறான் என்றால் ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். அதனாலே அவன் பரிபூர்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இருக்கிறவனாக இருந்து கொண்டே இருக்கிறான், நான் இல்லாதவனாக இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி அல்ல. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. வேதம் அநேக மறைபொருள்களை கொண்டுள்ளது என்று வாசிக்கிறோம். இங்கு வாசிக்கும் பொழுது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமும் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாஞ்சை உள்ளவன் எவனோ. இன்றைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? தேவனிடத்திலே வரும் பொழுது ஒரு புதிதாக ஒரு விண்ணப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இருக்கிற வாஞ்சை காத்திருக்கும் பொழுது போய்விடுகிறது. ஒரு வருஷம், என்னப்பா இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருக்கணுமா இந்த விஷயத்துக்கு? ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்கிறோம்? காலங்கள் தாமதமாக வாஞ்சை இல்லாதவளாக ஆகிவிடுகிறோம். கரெக்டா? ஒரு பொருளை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறீங்க, கேட்கும் போதெல்லாம் அவங்க முகத்தை துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க வாங்கி தர மாட்டாங்கடா அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க தெரியுமா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த வாஞ்சியோடைய லெவல் குறையுது. சில பிள்ளைகள் சில பொருட்கள் வேண்டும் என்று அழுது அடம்பிடிப்பார்கள். ஸ்டார்டிங்ல அழுகுற டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், ஓன்னு அழுவாங்க. போக போக அந்த அழுவுடைய லெவல் எனர்ஜி குறைஞ்சிரும். ஏன்? வாங்கி தர மாதிரி தெரியல, இதுக்கு மேல எனர்ஜி வேஸ்ட் பண்ண தராங்க. அப்படியே டெம்பரேச்சர் குறைச்சு அப்படியே பாத்திருக்கீங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, வேதம் அழகாக சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது வாஞ்சை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப வாஞ்சை உள்ளவன் யார் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீங்களும் நானுமாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவைகள் இல்லாத மனுஷன் உலகத்திலே இல்ல. எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெளியே போனான்னு சொன்னா யாருமே போக முடியாது. மேல பேசிட்டு எனக்கும் பல தேவைகள் இருக்கும்.
உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும், வெளியே நடமாடுகிற மக்களுக்கு தேவைகள் இருக்கும். தேவையில்லாத மனுஷனே இல்லை. தேவைகளுக்காக தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த மாசம் சம்பளம் வந்துச்சுன்னா நீங்க எத்தனை பேர் அடுத்த மாசம் சம்பளம் வந்து அதை பேங்க்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது? இல்ல, அடுத்த மாசம் சம்பளம் வரதுக்கு முன்னாடியே அது எப்படி செலவு பண்ண திட்டங்கள் நம்ம போட்டு விடுகிறோம். அடுத்த மாசம் சம்பளம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணிட்டு பேலன்ஸ் யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம் யோசிச்சு வைப்பாங்க சில பேர். எப்படி நம்முடைய தேவைகள் அவ்வாறாக சென்று கொண்டே இருக்கிறது. ஆனா வேதம் அழகாக சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது, வாஞ்சி உள்ளவன் எவனோ, யாருக்கெல்லாம் அதிகப்படியான வாஞ்சை இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது, அதிகமாக அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பெற்றுக் கொள்ளுகிறது எப்படி பெற்றுக் கொள்ளுகிறார்களாம்? ஐஸ்வர்யமாக, நன்மையாக, ஆசீர்வாதமாக பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக அவர்கள் பரிபூரணப்படுகிறார்கள். எடுத்து வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலேயே 14 வாசிக்க கேட்போம். இங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, 14ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவருடைய வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அப்ப என்ன செஞ்சானா, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, நானு வெளி தேசத்துக்கு போறேன், திரும்பி வரதுக்கு லேட் ஆகும், என்னிடத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் உங்கள் வசமா நான் கொடுத்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் ஒருவேளை அந்த பொருளை வச்ச நாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, என்னுடைய பொருட்கள் எல்லாம் தன்னுடைய ஊழியக்காரர்களுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு கொடுக்கிறாரு. மூன்றா பிரிக்கிறாரு. 15ஆம் வசனம், அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்து, மொத்தம் எத்தனை? 8 தாலந்து இருக்கு. ஒருத்தர்கிட்ட 5, ஒருத்தர்கிட்ட 2, இன்னொருத்தர்கிட்ட 1, அப்படி பிரிச்சு கொடுக்கிறாரு. நம்ம எப்படி நம்மளுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கணும்னு சொன்னா, அது 5 $5,000 எடுத்துப்போம், $5,000 எடுத்துப்போம். பிரிக்கிறாரு. ஒருத்தர்கிட்ட 3,125, ஒருத்தர்கிட்ட 1,250, ஒருத்தர்கிட்ட 625, அப்படி பிரிச்சு கொடுக்கிறாரு. எதை பார்த்துனா அவங்களுடைய டேலண்ட பார்த்து. அல்லேலூயா. அவங்களுடைய டேலண்ட பார்த்து அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 1:5, 1:2, 1:1. அப்போ வாசிக்கும் பொழுது அவனுடைய திறமைக்கு தக்கதாக, இந்த தாளத்துன்றது டேலண்ட், அப்படியே தமிழ்ல தாளத்து போட்டாச்சு. அவனுடைய திறமைக்கு தக்கதாக போது ஆங்கில வேதாகமத்துல based on their ability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டின்னு சொன்னா அவங்களுடைய திறன், அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக. இப்போ என்ன நிக்க வச்சு வெயிட் தூக்குடான்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட் நான் தூக்க முடியும். அதுக்கு மேல வச்சா ஒண்ணு உள்ள போயிடணும், இல்ல கீழே போடணும். அப்போ இவனுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு பிரிச்சு வைக்கிறான். இவன் கிட்ட 5, இவன் கிட்ட 2, இவன் கிட்ட 1, அப்படி பிரிச்சு வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பிரிச்சு கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு, தூர தேசத்துக்கு போறார். தொடர்ந்து வாசிப்போம். 16. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை பிரித்து வைத்தான். இது காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவனுக்கு கணக்கு கேட்டான். அல்லேலூயா. எஜமான் அந்த பணத்தை கொடுத்துட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டாச்சு. இப்போ இந்த 5 தாளந்துகள், 5 பணங்கள் கையில வச்சிருக்கவன் என்ன செய்யறான், போய் வியாபாரம் செய்யறான், பிசினஸ் பண்ணி இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிச்சிட்டான். அல்லேலூயா. 5 தாளந்து கையில வச்சிருந்தவன், 5 பணங்களை கையில வச்சிருந்தவன் போய் பிசினஸ் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்து விட்டான். அந்த 2 தாளந்தை வாங்கினவனும் ஏதோ பண்ணி இன்னொரு 2 தாளந்தை சம்பாதிச்சிட்டான். 1 தாளந்தை வாங்கினவன் ஒருவேளை இந்த தாளந்தை நான் கையில வச்சிருந்தா யாராவது திருடிடுவாங்க. அல்லேலூயா.
இல்லைன்னா இந்த ஒரு தாளந்தை என்னுடைய கையில வச்சிருந்தா நானே தொலைச்சிருவேன் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால அவன் என்ன செஞ்சிட்டானா, பள்ளம் தோண்டி அதை புதைச்சு வச்சுட்டான். புதையிற மாதிரி பள்ளம் தோண்டி அதை புதைச்சு வச்சுட்டான். 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு அந்த எஜமான் திருப்பி வரும் பொழுது அவர்கிட்ட கணக்கு கேட்கிறான். எப்ப அவன்கிட்ட கொடுத்தனே என்ன ஆச்சு? அல்லேலூயா. 5 தாலந்தை வாங்கின வரான். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை எடுத்து ஒப்புவிக்கிறேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறேன் என்றான். அந்த எஜமான் அவனை நோக்கி, நல்லது, மிகவும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அனைவருமே உன்னை அதிகாரியாக வைத்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. இந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. 5 தாலந்தை வாங்கியப்ப என்ன பண்ண? நான் ஏதோ பிசினஸ் பண்ணங்க. 5 தாலந்தை வச்சு வேறு 5 தாலந்தை நான் உருவாக்கினேன். உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரன். அவனை பாராட்டிட்டு என்னுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. அடுத்தது அவர் நோட்டு இருப்பாங்க, தம்பி 1 2 கொடுத்தனே அவர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை எடுத்து ஒப்புவிக்கிறேன், அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். 2 வாங்கினவனும் அந்த 2 4ஆ மாத்திட்டான். அவனையும் விஷ் பண்றாரு, நல்லா இருப்பா, ரொம்ப நல்லா இருக்க, உண்மையும் தொம்பா இருக்கிற, உடனே நீயும் நல்லா வருவ அப்படின்னு சொல்லி அவனையும் வாழ்த்துறாரு. கடைசியா வாசிப்போம். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், எதிர்கால இடத்தில் சேர்க்கிறவர் கடினமுள்ள மனுஷன் தானே. அல்லேலூயா. 1 தாலந்தை வாங்கினவன் என்ன பண்ணான்னு சொன்னேன், நிலத்துல புதைச்சு வச்சான். அவனுடைய ரிப்ளை பாத்தீங்களா எப்படி? 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் விதைக்காத இடத்திலே சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரு தேவன் கொடுக்கிற செயலை கரெக்டா செய்யலையோ அவங்களுக்கு தான் நிறைய ரீசன் வரும். பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல? ஒரு ரீசன். ஜெபம் பண்ணீங்களா? ஒரு ரீசன். உங்க வீட்டுல ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஒரு ரீசன். அப்போ தவறு செய்யறவங்க ஒரு ரீசன் வச்சுக்கிறாங்க. இங்க 1 தாலந்தை வாங்கினவன் அதை பிரயோஜனப்படுத்தாமல் அதை புதைத்து வைத்தான். அவன் சொல்லுகிற ரீசன் என்ன தெரியுமா? தேவனே நீர் விதைக்காத இடத்துல விதைக்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமாகிய கடினமுள்ள தேவன் என்று நான் அறிவேன். அதனால் உங்களுக்கு நான் பயந்து போய் அதை ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பணத்தை காசுகளால் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளங்களுக்கு கொடுப்பேன். போதும். வாசிக்கும் பொழுது, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதா இருந்து அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே. நீ ஏன்பா அதை பேங்க்ல போட்டு வைக்கல? காசுக்காரன் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கும் பொழுது பேங்கர்ஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ பேங்க்ல அதை நீ டெபாசிட் பண்ணிருந்தனா, காசுக்காரருக்கு நீ கொடுத்து வச்சிருந்தனா, நான் வரும் பொழுது அந்த பணத்திற்கான இன்ட்ரெஸ்ட் நான் பெற்றுக்கொள்வேனே. பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அப்படி தனித்தனியா இருக்கும். அதை நீங்க போட்டு வைக்கும் பொழுது திரும்ப உங்களுக்கு என்ன செய்வாங்க? வட்டியோட திருப்பி கொடுப்பாங்க. அப்போ நீங்க போயிட்டு அதுக்காக வேலை செய்யணும் எதுவுமே அவசியம் கிடையாது. ஆனா நீங்க அந்த பணத்தை வச்சு ஒரு 1 லட்ச ரூபாய் உங்க கையில இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர லாபத்தை காட்டிலும் அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் இல்ல ஒரு 1200 ரூபாய் அவ்வளவுதான் போடுவாங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணுமே இல்லாம அழித்து போடுவதற்கு, அந்த பணத்தை புதைத்து போடுவதற்கு அதை நீ அப்படியாவது பண்ணிருக்கலாமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகர் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்முடைய திறமைக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் 2 தாளந்தை அப்படியே பெருக்கிறாங்க அப்படிலாம் பார்த்தோம் தெரியுமா? இது எல்லாமே எதனை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது 5 தாளந்து வாங்கினவன், 2 தாளந்து வாங்கினவன், 1 தாளந்து வாங்கினவன், இது எல்லாமே எதனை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டை குறிக்குது. ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இதுக்குள்ள அடங்கி இருக்கு.
இந்த கதையை நான் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிறிய கதையில விளக்கி இருக்கிறார். என்ன என்று பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:9. நீங்க வாசிக்கும் பொழுது ஏலியை குறித்து வாசிக்கிறோம். ஏலி ஒரு ஆசாரியனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அங்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அண்ணால் வருகிறார். மனம் கசந்து அழுகிறார். எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி மனம் கசந்து அழுகிறார். இவர் என்ன செய்கிறார்? பின்னாடி இருந்து பார்க்கிற அவருக்கு அந்த பெண் குடித்து விட்டு மது அருந்து விட்டு புலம்புவது போல தெரிகிறது. அந்த பெண்ணை எழுப்பி, எவ்வளவு நேரம் தான் நீ குடி வெறியில இருப்பாய் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் அவரை பார்த்து சொல்லுகிறது, அதற்கு அண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படியே என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. சக்கரத்தை என்னை கேலி செய்கிறாங்க. மக்கள் மத்தியில் நடமாட முடியவில்லை. இப்படி சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறான சூழ்நிலையில் நான் கர்த்தருடைய சமூகத்தை நான் அழுது என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றி விட்டு வருகிறேன். நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார் தெரியுமா? 17ஆம் வசனம், அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது. அவருடைய விசுவாசமான ஜெபம், இவருடைய ரிப்ளை, அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. அப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற அந்த ஏலி, ஹல்லேலூயா, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஏலி, அவருக்கு பின்பாக யார் வர வேண்டும்? ஏலியுடைய பிள்ளை. அப்பொழுதெல்லாம் ராஜாவுடைய முறைகள். ராஜா போனா அடுத்த ராஜா, ஒரு தீர்க்கதரிசி போனா அவருடைய வம்சத்தின் வழியாக வருகிற தீர்க்கதரிசிகள். அப்படி இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இங்கு வாசிக்கும் பொழுது ஏலியை குறித்து வாசிக்கிறோம். ஏலி அவன் சொன்ன வார்த்தையின்படியாக அண்ணாள் அங்கு கர்ப்பம் தெரிந்து ஒரு குமாரனை பெற்றான் என்று பார்க்கிறோம். அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஏலி ஒரு தவறு செய்து விடுகிறார். என்ன தவறு? அவருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை அவர் கண்டிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாமுவேலிடத்திலே பேசுகிறார். சாமுவேலிடத்திலே பேசி அவர்கள் தவறை அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 12ஐ வாசிப்போம். 12:13. Hallelujah. Even though they are the pastors, hallelujah, அவர்கள் தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது அவளை கண்டிக்கவில்லை என்றால் தண்டனை என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கு வாசிக்கும் பொழுது, ஏலியின் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை அடக்கவில்லை. அவன் குமாரன் தங்கள் மேல் சாபத்தை வரு பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன். முதலாவது ஏலி அடுத்து ஏலியுடைய பிள்ளைகள் வர வேண்டும். ஆனால் பிள்ளைகள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவன் அந்த பிள்ளைகளை அடிக்கிறார். எங்க வாசிப்போம்? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 17 மற்றும் 18 வாசிப்போம். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறித்தோடினார்கள். பெரிய சங்காரம் உண்டாயிற்று. ஓப்னி மற்றும் பினேகாஸ் அங்கு இறந்து போகிறார்கள். தேவனுடைய பெட்டியும் அங்கு பிடிபட்டு போனது. இங்க வந்து சொல்லுகிறார்கள், ஓப்னி பினேகாஸ் 2 பேரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டது. இந்த காரியத்தை வந்து ஏலி கிட்ட சொன்ன உடனே ஏலி வயது சென்றவன். மேல 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 92 வயதா இருக்கிறான். 98 இயர்ஸ். அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாயிடுச்சு. அவ்வளவு வயசு உள்ளவன் தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்று கேட்ட உடனே அவனால் தாங்க முடியவில்லை. அவனுடைய பிள்ளைகளும் இறந்து போனார்கள். அப்படியே சேர்ந்து மல்லாக்க கீழே விழுகிறான். பின்னணி எழுப்பு முழுதி போய் ஓப்னி, பினேகாஸ், ஏலி 3 பேரும் காரி.
ஹல்லேலூயா. ஏலிக்கு அப்புறம் அவங்க பிள்ளை வந்திருக்கணும், ஓப்னி வந்திருக்கலாம், பினேகாஸ் வந்திருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் கர்த்தருக்கு விரோதமாக செய்தார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தும் அவனை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தமாக அங்கு ஓப்னி, பினேகாஸ், ஏலி மூன்று பேரும் ஒரே நாளிலே அடித்து போனார்கள். அப்போ ஏலி வர வேண்டும். ஏலிக்கு பின்பாக ஏலி வந்தான். ஏலிக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகள் வர வேண்டும். பிள்ளைகள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஓப்னியும் வரவில்லை, பினேகாசும் வரவில்லை. தேவன் அதற்கு பதிலாக அந்த சாமுவேலை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். நமக்கு தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய பெட்டி என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிட்டு யார் பெலிஸ்தர் வந்து ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சு தேவனுடைய பெட்டி எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல வைக்கிறாங்க. தேவனுடைய பெட்டி நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்துட்டு வரும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, 5:1 வாசிக்கும் பொழுது பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். தாகோன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விக்கிரகம். தாகோன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விக்கிரகம், அது ஒரு சிலை. அந்த கோயில் இடத்துல வந்து தேவனுடைய பெட்டி வைக்கிறாங்க. தேவனுடைய பெட்டி என்பது மகிமையானது. தேவனுடைய பெட்டி என்பது ஒரு கெத்தா வச்சிருப்பாங்க. ஒரு போரு போறாங்க, தேவனுடைய முடிஞ்சா தொட்டுப்பா. ஹல்லேலூயா. அவ்வளவு கெத்தா இருக்கிற அந்த தேவனுடைய பெட்டிய இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போறாங்க. தோத்து போன உடனே அந்த பெட்டியை கைப்பற்றுறாங்க. ஓப்னி, பினேகாஸை கொண்டு போட்டுறாங்க. இதை கேட்ட ஏலியும் படிச்சு போறாரு. இந்த தேவனுடைய பெட்டி அங்க மாட்டிக்கிச்சு. எடுத்துட்டு போயிட்டு ஒரு விக்கிரக கோயில் எடுத்து போய் வச்சிருக்காங்க. அந்த சிலையின் மத்தியில வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த விக்கிரகம் கீழே விழுந்து கிடக்குது. அந்த சிலை கீழே விழுந்து கிடக்குது. இவங்க பார்த்தாங்க, என்ன இந்த சிலை கீழே விழுந்து கிடக்குது. அடுத்த நாள் எடுத்து நிமிச்சு வைக்கிறாங்க. திருப்பி வந்து பாக்குறாங்க, தாகோனுடைய சிலை அடுத்த நாள் கீழே விழுந்திருக்கு. விழுந்து அந்த சிலையுடைய தலை ஒரு பக்கமாக, கைகள் ஒரு பக்கமாக பிரிந்து வெறும் உடம்பு மாத்திரம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம். ஐயோ, ஒருவேளை இந்த பெட்டி தானோ காரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் அந்த மூலவியாதி வருது. பார்த்த உடனே எடுத்துட்டு போய் எப்படியாவது அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க. அதை தூக்கிட்டு போறாங்க. போய் எங்கெல்லாம் எத்துறாங்களோ அந்த இடத்துல மரணங்கள் இந்த மாதிரி நிகழ்ந்த உடனே அதை பயப்படுறாங்க. எப்படியாவது எடுத்துட்டு போய் அவங்க கிட்டே சேர்த்துறீங்க. அப்போ தேவன் தன்னுடைய வேலையை செய்வதற்காக ஒருவரை நியமித்தார் என்று சொன்னால், தேவன் தன்னுடைய தாளந்துகளை ஒரு இடத்தில் கொடுக்கிறார் என்று சொன்னால், they are the responsible person to use the talent. அந்த தாளந்தை நீங்க தான் யூஸ் பண்ண வேண்டும். அந்த தாளந்தை நீங்க புதைச்சு வச்சீங்கன்னா, அந்த தாளந்தை எனக்கு நீங்க நினைக்கலன்னா, ஒருவேளை நான் அந்த தாளந்தை நான் புதைச்சு வைப்பேன், எனக்கு எப்போ தேவையோ எடுத்து அவங்க திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னா, தேவன் அந்த தாளந்தை அந்த நோக்கத்திற்காக உங்க இடத்திலே கொடுக்கவில்லை. தேவன் அவரவருடைய திறமைக்கு தக்கதாக எனக்கு ஒன்னே ஒன்று ஆண்டவர் கொடுத்தாருன்னு நினைச்சீங்கன்னா, உங்க தாளந்து அது மாத்திரம்தான், உங்க திறமை அது மாத்திரம்தான். அதை கொண்டு நீங்கள் எவ்வளவாக வளர்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை உருவாக்கினான் என்று பார்க்கிறோம். ஏங்க ஒரு தாளந்து வாங்கினாலும் உருவாக்க முடியாதா? முடியும். அப்போ நீங்க தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தாளந்தை பயன்படுத்த இங்கு ஏலி பயன்படுத்தினார். ஆனால் ஏலி செய்த தவறு, தன் பிள்ளைகள் செய்த தவறை கண்டிக்கவில்லை. ஓப்னி, பினேகாஸ் படித்து போனார்கள், ஏலியும் படித்து போனார். அடுத்ததாக ராஜாவை தேடிட்டு இருக்காங்க. இது குறுக்கில் இந்த காரியத்தை சொன்னேன். இது எதுக்காக இருந்தது, அவங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்த பெட்டி என்னாச்சதுக்காக அந்த கதைகளை சொன்னேன். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். தேவன் ஏலி போயிட்டு ஓப்னி, பினேகாஸ் போனதுக்கு அப்புறம் தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்னா சாமுவேலை தேர்ந்தெடுக்கிறார். சாமுவேல் அந்த ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்போ தேவன் அந்த தாளத்தை அங்கிருந்து அப்படியே பிரிஞ்சு வருது. ஏலி கிட்ட இருந்து ஓப்னி, பினேகாஸ் கிட்ட போகாம ஸ்கிப் ஆகி அங்கிருந்து சாமுவேல் கிட்ட வந்துருச்சு. அடுத்து சாமுவேல் கிட்ட இருந்து தொடர்ந்து எங்க போனோம், சாமுவேல் கிட்ட எங்க போனோம், சாமுவேலுடைய பிள்ளைகள் கிட்ட போனோம். ஆனா ஏலி என்ன தவறு செய்கிறாரோ சாமுவேலும் அந்த தவறை செய்கிறார். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 1 to 3 வரை வாசிப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 1 to 3. எப்படி அவருடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் தேசேமாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். எப்படி தனக்கு பின்பாக தன்னுடைய பிள்ளை தான் வர வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை அங்க வைக்கிறான். தொடர்ந்து வாசிப்போம். ஆனாலும் அவருடைய குமாரர் அவர் வழிகளை கடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஹல்லேலூயா.
இங்கு சாமுவேலை தேவன் தேர்ந்தெடுத்தார். சாமுவேல் முதிர் வயதான போது தனக்கு பின்பாக தன்னுடைய ஸ்தானத்தை தன்னுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுக்கிறாரு. அந்த பிள்ளைகள் பண ஆசை பிடித்தவர்களாக மாறுகிறார்கள், பொருளாசை பிடித்தவர்களாக மாறுகிறார்கள், பரிதானம் லஞ்சம் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. தேவனுடைய பார்வையில அவங்க அருவருப்பாக மாறினார்கள். அப்போ அந்த தேவனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு கீன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு திறவுகோல் வச்சுக்கோங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற திறவுகோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த திறவுகோல் ஏலி கிட்ட இருந்து ஏலியுடைய பிள்ளைகள் கிட்ட போனோம், அங்கிருந்து போகாம ஸ்கிப் ஆகி அந்த இடத்துல தடுக்கப்பட்டு அங்கிருந்து யாருக்கு வருது? சாமுவேலுக்கு வருது. சாமுவேலுக்கு இருந்து சாமுவேலுடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு போகாம நாங்க தடுக்கப்படுது. காரணம் என்ன? அவர்கள் செய்த பாவத்தை சாமுவேலுக்கு வயது முதிர்ந்து விட்டது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சாமுவேல் முதிர் வயதான போதுன்னு தான் வாசிக்கிறோம். சாமுவேல் வயது முதிர்ந்து போச்சு. இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, சொல்றதை கேட்க மாட்டாங்க, கரெக்டா? ஆனாலும் சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகள் தான் இந்த பதவியில வரணும்னு சொல்லிட்டு அவங்கள பதவியில நியமிச்சாச்சு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பதவியில வந்துட்டாங்களே, பதவியில வந்தும் அந்த திறவுகோலை அவங்க கீழே கொடுக்கல. அல்லேலூயா. ஒருவேளை நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 தலைமுறை நான் வரேன்னு வச்சுக்கோங்க. 10 தலைமுறை நான் தான் ராஜானா, நான் ராஜாவா இருக்கேன். அந்த ராஜா கிட்ட இருக்கிற சாவி என்கிட்ட இல்லைன்னா நான் ராஜாவா இருந்தோம் வேஸ்ட், கரெக்டா? அது போல அந்த தேவனுடைய இரக்கம் கிருபை அவங்க கிட்ட இல்ல பாருங்க. அவன் தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் ஒரு தலைவனா மாறினான். ஆனாலும் தேவன் கிட்ட இருந்து அப்படியே வர அந்த ஏலி கிட்ட இருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவனை தொடர்ந்து வரவில்லை. அவங்க ஸ்கிப் ஆகுது. ஏலி கிட்ட இருந்து ஓபி பிரகாஷ் கிட்ட போகாத மாதிரி சாமுவேல் கிட்ட அவருடைய பிள்ளைகள் கிட்ட போகவில்லை. அவங்க பதவியில இருந்தும் அப்ப தேவன் என்ன செய்யறாரு? எனக்கு வேண்டாம், யார் வேணும்? எனக்கு ஒரு நல்ல ஒரு ராஜா வேணும். அப்போ நீ ஒரு ராஜாவை தெரிஞ்செடுன்னு சொல்றாரு. எங்க ஸ்கிப் ஆகுது, அங்க ஸ்கிப் ஆகி சாமுவேலுடைய பிள்ளைகள் கிட்ட போகாம அடுத்து தேவன் யார் அனுப்புறாருன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 9:16 16. அல்லேலூயா. நாளைக்கு ஒருத்தனை உங்ககிட்ட நான் அனுப்ப போறேன். அல்லேலூயா. ஒரு ராஜா. அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனா என்ன பண்ணுவேன்? இங்கிலீஷ் கொடுப்பேன். இங்கிலீஷ் கொடுக்க வசதி எல்லாம் ஃபோன் அடிச்சா சொல்லுவேன், எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருங்க, நாளைக்கு என்ன ராஜாவாக்க போறாங்க, எல்லாரும் வாங்க. அப்போ நாளைக்கு ராஜாவாக்க போது எனக்கு தெரியும், கரெக்டா? நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன்னா அவங்க பிறந்த நாளைக்கு கேக் வெட்ட போறாங்கன்னு தெரியும், கரெக்டா? இங்க சவுல் ராஜாவாக போறாரு. தேவன் அவரை சொல்றாரு, யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட பேசுறாரு, நான் நாளைக்கு பென்யமீன் கோத்திரத்துல ஒருத்தர் அனுப்புறேன், அவங்க நீ ராஜாவாக்கு. அல்லேலூயா. அது பெரிய விஷயம் இல்ல, சவுல் அங்க தேடி வரதான் பெரிய விஷயம். சவுல் எப்படி தேடி வரான்? அதுக்கு முன்னாடி வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்க கேட்போம். சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அதை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் தோளுக்கு கீழே இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தார்கள். சவுல் நல்ல ஹைட், நல்ல வெயிட், நல்ல ஜிம்பாடி, நல்ல கலரு. அவனை பத்தி சொல்லிட்டாங்க, கீஸ் உடைய மகன். அவங்க அப்பா பேரு கீஸ், நல்ல பேர்ல கீஸ். அவங்க அப்பா பேர் கீஸ், ரூஸ் இல்ல கீஸ். அவங்க அப்பா பேர் கீஸ். கீஸுடைய புள்ள யாரு? சவுல். சவுல் தான் ராஜாவா போறாரு. ஆனா தேவன் யார்கிட்ட சொல்லிட்டாரு? சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு, நான் ஒரு ஆள் அனுப்ப போறேன். இப்போ இந்த ஆள் கிட்ட எப்படி சொன்ன? தேவன் சொன்னப்பா உன்னை ராஜாவாக்க போறேன், நீ போன்னு சொன்ன எப்படி போவான்? கெத்தா போவான்ல. ஆனா இவன் எதுக்கு போறான் தெரியுமா? அவங்க அப்பாவுடைய கழுதை தொலைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அவங்க அப்பாவுடைய கழுதை தொலைஞ்சு போச்சு. அந்த கழுதை தேடி போறான். தொடர்ந்து வாசிப்போம். 3ஆம் வசனம். அல்லேலூயா. அப்ப என் கழுதை தொலைஞ்சு போச்சு, நீ கூட முக்கியம் இல்ல, எனக்கு கழுதை தான் முக்கியம். ஒரு வேலைக்காரனை கூட்டிக்கோ, டேரக்டா போய் கழுதை தேடி போ அப்படின்ட்டார். ஏன்னா இப்பெல்லாம் ஆடு மாடெல்லாம் தொலையாது. ஏன் சொல்லுங்க? கார்ல ஜிபிஎஸ் செட் பண்ணிக்கிறாங்க. மாடு ஒரு சிக்னல்ல இருக்கு, தண்ணி குடிக்குது. அப்போ ஒரு சிப்பு செட் பண்ண உடனே ஆடு எங்க போகுது, மாடு எங்க போகுது. சில என்ன பண்றாங்க, சத்தனாம பைக்கை தேடிட்டு போறாங்க. இவன் பின்னாடி இன்னொரு பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஏன்? பைக் இல்ல, அந்த ஜிபிஎஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல அப்படி இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும்.
ஏன்னா இப்படி பார்த்து தெரிஞ்சவங்க இங்க பக்கத்துல என்ன இருக்கு அவங்க சொல்லுவாங்க, எப்பா என் வீட்டுல புதுசா ஒரு கழுதை வந்திருக்கு அப்படின்வாங்க. ஆனா சில எதுக்கும் செய்யறாங்க, ஆடு மாடு வந்து டப்புன்னு அப்படியே அடிச்சு என்ன வீட்டு வாசனை இருக்கு அப்படின்னா இல்லைங்க ஒரு புதுசா ஒரு ஆடு ஒன்று வந்துச்சு அதான் மட்டன் பிரியாணி. அந்த மாதிரி கிடையாது. அந்த காலத்துல கண்ணு கெட்ட தூரத்துக்கு வீடு இல்லாத பாட்டு போயிடுச்சு. இவன் என்ன பண்றான், வேலைக்காரன் தன்னுடைய மகனை அனுப்புறான், போயிட்டு யாரை தேடிட்டு வா, கழுதையை தேடிட்டு வா. 2 பேரும் கிளம்பி போறாங்க. எதுக்காக? கழுதைய தொடர்ந்து தேடிக்கொண்டே போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கையில கொஞ்சம் காசு எடுத்துட்டு போறாங்க. எதுக்காக? போற வாங்கி சாப்பிடணும்ல, பசிக்கும்ல. அப்படி போகும் பொழுது அவங்க காசு எல்லாமே காலி ஆயிடுது. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துக்கு வந்த உடனே இதுக்கு மேல கழுதை தேட முடியாது, நம்ம அப்பா கழுதைய காணும் ஃபீல் பண்றதை விட கழுதையோடு சேர்த்து இவனும் போயிட்டாலே ஃபீல் பண்ற போறாரு அப்படின்னு யாருக்கு தோணுச்சு? சவுலுக்கு தோணுச்சு. அவன் சொல்றான் பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பாத்தீங்களா, அவன் கழுதைக்கு ஃபீல் பண்றதை விட்டுட்டு எங்க அப்பா ஐயோ கழுதையோட சேர்ந்து இந்த கழுதையும் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ற போறாரு, வாங்கடா திருப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வேலைக்காக ஒரு ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா கொடுக்குறான்? இந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பேர் இருக்கிறா தெரியுமா? ஞான திருஷ்டிக்காரர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்டா சொல்லுவாங்களே, எனக்கு ஜெபம் பண்ணி என் நகை காணா போச்சு எங்க சொல்லுங்க. நம்ம கையில மேஜிக் ஸ்டிக் வச்சு பீரோல வந்து பாரு. அந்த மாதிரி அந்த காலத்துல தீர்க்கதரிசிக்கு ஞான திருஷ்டிக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்றான், இந்த ஏரியால ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவனே சொல்றான் பாருங்க, அவன் அழகா சொல்லுவான் ஒரு வசனத்துல வாசிக்கும் பொழுது, இங்க தீர்க்கதரிசி இருக்காரு, நாங்க வந்து ஒரு வசனம் அழகா இருக்கும். 12ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்றீங்களே, நாங்களாம் அவனை ஞான திருஷ்டிக்காரன் தான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட போனா என்ன காசு இல்லைன்றாங்க. அப்புறம் பார்த்தா கால் சேக்கல் வெள்ளி பணம் இருக்கா, எடுத்துட்டு போலாம். ஆனா இது எல்லாத்தையும் உருவாக்குற யாருக்குமா? தேவன். ஹல்லேலூயா. தேவன் அங்க உருவாக்கி அவங்களை எல்லாரும் எங்க கூட்டிட்டு போறாரு? சாமுவேல் கிட்ட கூட்டிட்டு போறாரு. சாமுவேல் கிட்ட போன உடனே கேட்கிறாரு, எப்பா நீ தான் ஞான திருஷ்டிக்காரரா, வா உன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. அவனை ராஜாவாக அங்க அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ தேவன் தாளந்துகளை யாருக்கென்று வைத்திருக்கிறாரோ அந்த தாளந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க வாசிக்கும் பொழுது முதலாவதாக ஏலி அதனை பெற்றுக்கொண்டான், தன்னுடைய பிள்ளைகள் அதனை பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து சவுல் சாமுவேலுக்கு போது சாமுவேலுக்கு சாமுவேலுடைய பிள்ளைக்கு போகணும். சாமுவேலுடைய பிள்ளைகள் தவறு செய்யறாங்க, அங்க ஸ்கிப் ஆகி அங்கிருந்து யாரோ வருகிற சவுலுக்கு போகிறது. சவுலும் தவறு செய்கிறான். அப்போ சவுல் என்ன செய்கிறார்னா, அவன் செய்கிற தவறை பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15:3. இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொஞ்சம் போட கடவா என்று சொன்னார். அப்ப என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் கொண்டு போட்டு வா அப்படின்றாரு. இவன் என்ன செய்யறாரு தெரியுமா? 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாவை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயத்தினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவர்களையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி எடுத்து வச்சுக்கிற ஆடுகள் எதுக்கு நான் ஆண்டவனுக்கு பரிசீலித்து, ஒருவேளை தேவன் உங்களை பார்த்து செய் என்று சொன்னார் என்று சொன்னால் அதனை செய்ய வேண்டும். அதில் நீங்க தேவனுக்கு லாபம் பார்க்க தேவையில்லை. தேவன் சொல்றாங்க எல்லாரையும் கொண்டு போடுறான் சொல்றாரு. ஆனா இவன் என்ன செய்யறான்? ராஜாவை உயிரோட பிடிக்கிறான். ஆடு மாடுகள்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி பிடிக்கிறான். இதை நான் தேவனுக்கு பலி செலுத்த போகிறேன் சொல்லி அதற்கு தேவன் சொல்லுகிற பதில் அதிலே 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் சொல்றார் என்று சொன்னால் தேவன் எஸ் என்று சொன்னால் எஸ், நோ என்று சொன்னால் நோ. இங்கு தேவன் சொன்ன காரியத்தை அவர் கீழ்ப்படியவில்லை. தேவன் எங்கேயோ சுற்றித்திருக்கிறது, கழுதைகளுக்காக சுற்றித்திருந்த சவுலை கூட்டிக் கொண்டு வந்து அங்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தன்னுடைய நிலைமையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் என்ன செய்தான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்த தவறு
ராஜாவை உயிரோட பிடிக்கிறான். ஆடு மாடுகள்ல முதல் தரம் இரண்டாவது தரத்தை எடுத்து பலிக்காக எடுத்து வைக்கிறான். தேவன் அங்கு பாக்குறாரு, இங்க இவனை நான் ஸ்கிப் பண்ண போறேன். அல்லேலூயா. பார்த்தாரு தேவன், இவன் வேலைக்கு ஆக மாட்டான், அடுத்து யார் தேர்ந்தெடுப்போம், இன்னொரு மனுஷனை தேர்ந்தெடுப்பேன் சொல்லி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆள் அனுப்பி அழைத்தனுப்பினான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி. யாரு? தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். சவுல் வேண்டான்னு சொல்லிட்டு தாவீதை தேர்ந்தெடுக்கிறாரு. அதெல்லாம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இங்கு சவுலும் ஸ்கிப் ஆயிடுச்சு. சவுலுக்கு அடுத்து யார் வராரு? தாவீது வந்துட்டாரு. தாவீது வராரு. தாவீதுக்கு அடுத்து யார் வரணும்? தாவீதுடைய பிள்ளை வரணும். தாவீதுடைய பிள்ளை யாரு? சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜாவாக வர வேண்டும். அவன் ராஜாவாக தான் வந்தார். ஆனால் நீங்க எல்லாரும் சாலமோன் பத்தி பெருசா பார்த்திருப்பீங்க. ஜெபிக்கும் போது சாலமோனுக்குள்ள ஞானம் எப்படி, ஆண்டவரே என்ன வேணும் கேட்கும் போது, ஆண்டவரே ஜனங்களை உயர்ந்த ஞானத்தை கொடுங்க கேட்டார். அவ்வளவு பெரிய கெத்தா இருந்த சாலமோன் ஒரு தவறு செய்கிறார். என்ன தவறு? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ரெண்டு விசை தரிசனமாகி அந்நியர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. எவ்வளவு பெரிய கெத்த! நீங்க பைபிள வாசிப்பீங்க கதைகள். ஒரு 2 பெண்களுக்கு ஒரே நேரத்துல குழந்தை பிறக்கும். இவங்களும் இது ஏன் குழந்தை, அவங்களும் ஏன் குழந்தை அடிச்சுப்பாங்க. சாலமோன் ராஜா ஒரு தீர்ப்பளிப்பாரு. அது மாத்திரமே நீங்க வெளிய கதை புத்தகங்களை வாசிக்கும் சாலமோன் ராஜா பத்தி அநேக கதைகளை வாசிக்கலாம். திடீர்னு அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்க ஒரு ரூம்ல தான் இருக்கணும். இந்த ரூம்ல இருந்துட்டு நீங்க கண்டுபிடிங்க அதுல எது உண்மையான மல்லிப்பூ, எது காகித மல்லிப்பூ கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கண்ணு தெரியல, ஜன்னலை கொஞ்சம் திறந்து வைங்கிறார். திறந்து வச்சோம்னா காத்துல பறந்து போயிடுது. பாத்தீங்களா? அதுதான் ஒரு சில இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவர் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். கர்த்தர் அநேக ஞானத்தை கொடுத்திருக்காரு. அது மாத்திரமல்ல, சாலமோன் கொடுத்த ஞானத்தை போல இதுக்கு முன்னாடி இருந்தது, இதுக்கு பின்னாடி இருந்தது வசத்தெல்லாம் வாசிச்சிருக்கோம். ஆனால் அவன் செய்த தவறு விக்கிரக ஆராதனை செய்தான். கர்த்தர் 2 முறை 2 டைம்ஸ் அவனுக்கு சொல்றாரு, தம்பி நீ பண்றது தவறு என்று சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்கம் இல்லாததுனால அவனையும் அதை ஸ்கிப் பண்ணுகிறார். அவனை ஸ்கிப் பண்ணிட்டு நான் 1 ராஜாக்கள் இருக்கிறேன், 1 சாமுவேல் 1 ராஜாக்களுக்கு வந்திருக்கேன். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போறேன் பாருங்க. எடுத்து வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். ஏசாயா 22 அதுல 15ஐ வாசிப்போம். இங்க வாசிக்கும் பொழுது செப்னாவை குறித்து வாசிக்கிறோம். செப்னா அவனும் அந்த ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனா அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? தனக்கு உயிரோட தான் இருக்கான், தனக்குன்னு ஒரு பெரிய கல்லறையை கட்டிக்கிறான். நான் செத்துட்டு அங்கதான் போறீங்க. இங்க கடைகள் அப்படித்தான் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நான் பண்ணிப்பேன், இந்த காரியத்தை பண்ணிப்பேன். உயிரோட இருந்து கொண்டு இருக்கிறான். அநேக காரியங்களை செலவு செய்து அவனுக்கு ஒரு கல்லறையை கட்டுறேன். இந்த கல்லறை தான் நான் போய் உட்காருவேன், இங்கதான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அங்க அவன் பேசும் பொழுது தேவனுக்கு கோபம் வருகிறது. அவன் எப்படி கோபப்படுறார் பாருங்க. இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமான தேசத்திலே சுழற்றி எரிந்து தூக்கி அடிச்சிருவார் அப்படின்றது. தூக்கி அடிச்சிருவார் உன்னை அப்படின்றாங்க. அவ்வளவு பெரிய கோபம் வருகிறது தேவனுக்கு. ஏனென்றால் அவனுக்கு கண்மலையில போயிட்டு அவனுக்காக ஒரு குகையை உருவாக்கிட்டு இருக்கான். எதுக்கு? கல்லறைக்காக. அவர் சொல்றாரு பாருங்க 16ஆம் வசனத்துல, உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்க என்ன இருக்குது? கல்லறை வெட்டுறதுக்கு உனக்கு இங்க என்ன இருக்கு? உனக்கு நான் கொடுத்த வேலை வேற. தேவன் அவரை ரிஜெக்ட் பண்றாரு. அங்க அவரும் ஸ்கிப் ஆவாங்க. எங்க 2 ராஜாக்கள் இருந்து ஏசாயா வரைக்கும் வந்துட்டோம். தாவீதுக்கு அப்புறம் தேவன் தேர்ந்தெடுக்க ஆட்கள் இல்லாம போய்விடுகிறது. சாலமோனை பார்க்கறா இல்ல, அப்படியே சுத்திட்டு வராரு. இங்க பார்த்தா செப்னாவும் இப்படி பண்ணுகிறான். அங்கேயும் ஹோல்ட் ஆகுது. கடைசியா தேவன் என்ன பார்க்கிறாரு? தனக்கு ஏற்ற ஒருவரை பார்க்கிறார். எங்க 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கும் என்னும் என் ஊழியக்காரனை அழைத்து, எலியாக்கிம் அவன் அழைச்சிட்டு, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கட்சியால் அவன் இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளும் யூதாவின் வம்சத்திற்கும் தகப்பனாய் இருப்பான்.
தாவீதின் வீட்டின் திறவுகளை அந்த தாவீதுக்கு கொடுக்கிற அந்த சாவியை இவன் கிட்ட கொடுங்க. ஹல்லேலூயா. தாவீது கிட்ட இருந்து வர சாவி சாலமோனுக்கு போல, அவனுக்கு பின்னாடி வந்த யாருக்குமே போல, செப்னாவுக்கு போல இங்க எலியாவுக்கு இருக்கும் போது காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால், தேவன் ஒரு தாளத்தை உங்ககிட்ட கொடுக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால், அது எப்படியாவது உங்க கையில வந்து சேரும். ஒருவேளை அந்த தாளத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த தாளத்தை நீங்கள் புதைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த தாளத்து ஒன்றுமில்லாமல் போகிவிடும். அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை மீண்டும் திருப்பிக் கொள்வோம். இவ்வளவு நேரம் நம்ம பேசின கதைகள் இது எல்லாமே எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவருடைய ராஜ்யத்துடைய வருகை. இதுதான் நான் கடைசியா சொல்ற பாயிண்ட் சொன்னேன். அவருடைய ராஜ்யத்தின் வருகை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாக இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்போ ஒரு எஜமான் வந்து உங்ககிட்ட ஒரு தாளத்தை கொடுக்கிறார் சொன்ன தெரியுமா? அந்த எஜமான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உங்கள் கையிலே உங்கள் திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்து விட்டு சென்றார். எந்த தாளந்தாக இருக்க வேண்டும்? ஒருவேளை அது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பாட திறமையாக இருக்கட்டும், ஒருவேளை அது ஜெபிக்கிற திறமையாக இருக்கட்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற திறமையாக இருக்கட்டும், சபைக்கு வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு திறமையாக இருக்கட்டும், வேதம் வாசிக்கிற ஒரு திறமையாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளை அழைத்து வருகிற ஒரு திறமையாக இருக்கட்டும், மக்கள் மத்தியிலே பேசுகிற ஒரு திறமையாக இருக்கட்டும், தேவன் அந்த தாளத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப தேவன் தூர தேசத்துக்கு போயிட்டாரு, பரலோக தேசத்துக்கு போயிட்டாரு. அவர் திரும்பி வரும் பொழுது, என்னுடைய ராஜ்யத்தின் வருகையின் போது, அதே நம்ம 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 44ஆம் வசனம், நீங்கள் நிலையான நாளிலேயே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். அவர் எப்ப வருவார்? உங்க எஜமான் எப்ப வருவார் தெரியாது. அவர் வரும் பொழுது உங்ககிட்ட கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. உனக்குன்னு வச்சிருந்த தாளந்து இவ்வளவுதான? ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் கொடுத்த வரத்தை, கிருபைகளை நீங்கள் அறியாமலே புதைத்து வச்சிருந்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது அது உங்ககிட்ட பறிக்கப்பட்டது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கொடுக்கப்படும். இதுக்காக தான் இவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து, எப்படி தேவன் யாருக்கெல்லாம் கொடுத்தார்? ஏழு கிட்ட கொடுத்தாரு. அவன் பிள்ளை கிட்ட அது போகல. ஏழு கிட்ட பிள்ளை கிட்ட தான் போயிருந்தாங்க, போகல. அங்கிருந்து சாமுவேல் கிட்ட போகுது, சாமுவேல் கிட்ட சாமுவேலுடைய பிள்ளை கிட்ட போகல. அங்கிருந்து ஸ்கிப் ஆகி சவுல் கிட்ட போகுது. சவுல் கிட்ட யாருக்கு போயிருக்க வேண்டும்? சவுளுடைய பிள்ளை கிட்ட போயிருக்கணும். ஆனா சவுளுடைய பிள்ளைகள் கிட்ட போகவில்லை. தாவீது கிட்ட வருது. தாவீது கிட்ட இருந்து சாலமோனுக்கு போயிருக்கணும். சாலமோன் கிட்ட போகல. அங்கிருந்து அப்படியே வெளியே செப்னா கிட்ட வருது. செப்னா கிட்ட இருந்து அவன் கிட்ட நின்று இருக்கணும், இல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கு போனோம். ஆனா அங்கிருந்து நின்று எலியா கிட்ட வருது. ஏனென்றால் தேவனுடைய திறவுகோல் யார்கிட்ட கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவர்கிட்ட சென்று சேரும் வரை தேவன் அதை விடுதலை. இங்கு வாசிக்கும் பொழுது தேவன் அழகாக சொல்கிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். வாஞ்சை உள்ளவன் எவனோ, தேவனுடைய கிருபையின் மீதும் இரக்கங்களின் மீதும் தாழ்ந்துகளின் மீதும் அவர் உங்கள்கிட்ட காட்டுகிற அன்பின் மீதும் யாருக்கெல்லாம் வாஞ்சை இருக்கிறதோ அவர்கள் தேவன் கொடுத்த வரங்களை, கிருபைகளை, உங்களுக்கு கொடுத்த அன்பை புதைத்து வைக்க மாட்டீர்கள். என்ன செய்வீங்க? அந்த அன்பை எடுத்து பயன்படுத்தி, அந்த தாழ்ந்தலை எடுத்து பயன்படுத்தி, தேவன் எனக்கு மியூசிக் வாசிக்கிற திறமை கொடுத்தாரா, அதுல நான் அதிக லெவல்ல போவேன். தேவன் எனக்கு பாட்டு பாடுகிற திறமை கொடுத்தாரா, அதுல அதிக லெவல்ல போவேன். இன்னும் அதிகமான தேவனுக்காக பயன்படுவேன் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்காக பயன்படும் பொழுது, ஹல்லேலூயா, அவர் தன்னுடைய வருகையின் பொழுது நீங்க எங்க போவீங்க நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். என்ன செய்ய வேண்டுமா? உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஒருவேளை உங்ககிட்ட தேவன் ஒரு தானத்தை கொடுக்கிறார்னா அந்த தானத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த தானத்தை எடுத்து இன்னும் பெருக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார்.